நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃப்ரெஷரா, நீங்கள் வந்துட்டு உங்கள் தேரியில் பக்கவாக இருக்கீங்க, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கீங்க, மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கீங்க, உங்கள்கிட்ட போர்ட்ஃபோலியோவில் காமிக்கிறதுக்கு வெறும் எக்ஸல் ஷீட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த டேட்டாவை எப்படி ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட மீனிங்ஃபுல்லான ஒரு ரிப்போர்ட்டாக வந்து காமிக்கிறது அப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து தனியாக இல்லை. இன்றைக்கி வந்து இந்த கன்ஃபியூஸ்டான ரா டேட்டாவை எப்படி ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட மீனிங்ஃபுல்லான ரிப்போர்ட்டை காமிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்து ரெக்ரூட்டர்ஸ் வந்து அப்படியே அசந்து போகிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுளோட டூல் வந்து லுக்கர் ஸ்டுடியோ அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணி. இது வந்து காமனாக எல்லா ஃப்ரெஷர்ஸும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தாங்க. அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ண தெரியும், எப்படி மெட்ரிக்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதுங்கிறது தெரியும். ஆனால் இந்த மெட்ரிக்ஸை ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட எப்படி ஷோ பண்ணுறதுங்கிறது தான் ப்ராப்ளமே. ரெக்ரூட்டர்ஸ் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ லிங்கை வந்து கிளிக் பண்ணும்போது ரெஸ்யூமில் அது வெறும் எக்ஸல் ஷீட்ஸ் தான் காமிக்குது. அதில் வெறும் நம்பர்ஸ் தான் மட்டும்தான் இருக்குது. கிளிக்ஸு, இம்ப்ரெஷன்ஸு, சிடிஆர், கன்வர்ஷன்ஸுன்ட்டு வெறும் ஹெட்டிங்ஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ரெக்ரூட்டராக யோசிச்சு பாருங்களேன், இந்த நம்பர்ஸை வச்சு அவங்களால புரிஞ்சிக்க முடியுமா? வேறு அந்த கேம்பெயின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கா இல்லையாங்கிறத அவங்களால தெரிஞ்சிக்க முடியுமா? எது வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை அவங்களால புரிஞ்சிக்க முடியுமா? இந்த டேலண்ட்டை வந்து தெரிஞ்சிக்க முடியுமா? அதாவது இந்த கேம்பெயின் ரன் பண்ண ஒரு பர்சனோட டேலண்ட்டை வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியுமா? இது வந்து ரெக்ரூட்டர்ஸால் வந்து வெறும் நம்பர்ஸையோ எக்ஸல் ஷீட்ஸையோ வச்சு புரிஞ்சிக்க முடியாதுங்க. அது வெறும் ரா டேட்டா தான். அது வெறும் நம்பர்ஸும் டேட்டாவும் மட்டும்தான். ஒரு போர்ட்ஃபோலியோட மெயின் ஆப்ஜெக்டிவே வந்து அது நீங்கள் வந்து பண்ண ஒர்க்கை வந்து ஒரு கதை மாதிரி சொல்கிறது தான். நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இவ்வளோ ரிசல்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன், லாஸ்ட் மந்தோட இந்த மந்த் வந்து 30% என்கேஜ்மெண்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுவும் நான் அப்படி டெவலப் பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜினால அப்படிங்கிறத உங்களால் வந்து சொல்ல முடியுமா? இந்த ஸ்ப்ரெட்ஷீட்னால வந்து அது சொல்ல முடியாதுங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ரெக்ரூட்டருக்கு வந்து உங்கள் மேலே ஒரு ராங் இம்ப்ரெஷன் வந்து வரும். இவர் வந்து தியரட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்காரு, இவர் வந்துட்டு டேட்டா வந்து ஆனால் இவரால் டேட்டா வந்து அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னு ரெக்ரூட்டர்ஸ் வந்து திங்க் பண்ணலாம். இது வந்து உங்களோட ட்ரீம் ஜாப் கிடைக்காம போகிறதுக்கு கூட வந்து வழிவகுக்கலாம். இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குங்க, அதுவும் கூகுள் கிட்ட இருந்தே. அது வந்து கூகுள் லுக்கர் ஸ்டுடியோ. இது வந்து கூகுள் டேட்டா ஸ்டுடியோன்னு முன்னாடி வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டேட்டா விஷுவலைசேஷன் டூலுங்க. இது வந்து நம்பர்ஸ் வந்து மட்டும் காமிக்காமல் இந்த நம்பர்ஸை வந்து பிக்சர்ஸாக, கிராஃபாக, சார்ட்டாக வந்து காமிக்கும். இது வந்து ஃப்ரீ டு யூஸ் தான். அதுவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ஃபியூச்சர்ஸ் ஒன்றும் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வார்த்தைகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கூகுள் லுக்கர் ஸ்டுடியோ வந்து பண்ணுது. இது வந்து உங்களோட கன்ஃபியூஸ்டு ஸ்ப்ரெட்ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் ஃபார்மேட்டில் மாற்றி கொடுக்கும். இதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இதை பண்ணுறதுக்கு ஒரு கோடிங் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண தெரிஞ்சால் போதும். இது யார் வேணால் கற்றுக்கலாம், ரொம்ப ஈஸி. கூகுள் லுக்கர் ஸ்டுடியோட மிகப்பெரிய அட்வான்டேஜே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து கூகுள் டூல்ஸோட மற்ற டூல்ஸோட வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கூகுள் அனாலிட்டிக்ஸ், கூகுளோட யூடியூப் ஸ்டுடியோ, அப்புறமா கூகுள் ஷீட்ஸு, அப்புறமா கூகுள் அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி டூல்ஸோட டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கும். இது வந்து ரியல் டைமாக வந்து அப்டேட் பண்ணும். கூகுள் ஆட்ஸில் ஒரு கன்வர்ஷன் வந்ததுன்னா அது வந்து டேஷ்போர்ட்லேயே வந்து ஈஸியாக வந்து அப்டேட் ஆகி காமிக்கும் உங்களுக்கு. இது வந்து உங்கள் டீமோட வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஆஸ் அ ஃப்ரெஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு படி முன்னாடி இருப்பீங்க மற்றவங்கள விட. அதாவது நீங்கள் வந்து ஒரு தியரிட்டிக்கல் பர்சன் மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு டேட்டா ட்ரிவன் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படிங்கிறத ரெக்ரூட்டருக்கு வந்து உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். வாங்க நம்ம லுக்கர் ஸ்டுடியோ உள்ள போயிட்டு எப்படி ஒரு டேஷ்போர்டையோ ரிப்போர்ட்டையோ ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம லுக்கர் ஸ்டுடியோ உள்ள போயிட்டு எப்படி ப்ராக்டிக்கலாக டேஷ்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம், ரிப்போர்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதையும் பார்க்கலாம். நான் வந்து இப்போ lookersstudio.google.com இருக்கேன். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா சோர்ஸஸோட கனெக்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து கூகுள் ஆட்ஸ்லேருந்து டேட்டா எடுத்து ஒரு ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா டேட்டா சோர்ஸஸ் போயிட்டு கிரியேட் அ நியூ டேட்டா சோர்ஸ் கொடுங்க. இதில் வந்து கூகுள் ஆட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து டேட்டா சோர்ஸை வந்து கனெக்ட் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட்டுன்னு கொடுங்க. இப்போது நமக்கு தேவையான டேட்டா சோர்ஸஸ்லாம் இங்கே வந்துடுச்சு. கூகுள் ஆட்ஸில் இருக்கிற டேட்டா சோர்ஸஸ் எல்லாமே இங்கே வந்துடுச்சு. ஸோ நான் வந்து கிரியேட் ரிப்போர்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆட் டு ரிப்போர்ட் கொடுங்க. இப்போ இதில் போய்ட்டு நமக்கு எந்த ஃபீல்டை வந்து இங்கே ரிப்போர்ட்டில் வந்து ஆட் பண்ணணுமோ அந்த ஃபீல்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் பட்ஜெட் அமௌண்ட் ஸ்பெண்ட் அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபீல்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ரெஸ்பான்சிவ் லேஅவுட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட் டு ரிப்போர்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல கொண்டு வந்து அக்கௌண்ட் பட்ஜெட் அமௌண்ட் ஸ்பெண்டுங்கிற அந்த டேபிளை கொண்டு வந்து இங்கே நான் வைக்கிறேன். இங்கே வச்ச உடனே நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும்.
இது வரைக்கும் 89,296.03 dirhams வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அக்கௌண்ட் பட்ஜெட் அமௌண்ட் ஸ்பெண்டில். இது வந்து டேட் ரேஞ்ச் செலக்ட் பண்ணி கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் டேட் ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து கிளிக்ஸ் வந்து எவ்வளோ கிளிக்ஸ் வந்து நம்ம வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அப்படின்னா கிளிக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன், டைப் பண்ணுறேன். இங்கே சர்ச்சில் போயிட்டு கிளிக் டைப்புன்னு ஒன்று இருக்குது, கால் கிளிக்ஸ்னு இருக்குது. நான் வெறும் கிளிக்கை வந்து செலக்ட் பண்ணி இங்கே பாக்ஸில் வந்து போட்டுக்கிறேன், ரிப்போர்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1999 கிளிக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. கிளிக் டு கன்வர்ஷன் ரேட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். கிளிக் டு கன்வர்ஷன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1168 வந்துருக்கு. அதாவது 0.82% கன்வர்ஷன் ரேட் வந்திருக்கு. கன்வர்ஷன் வேல்யூ பர் கிளிக் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். 5.64 வந்திருக்கு கன்வர்ஷன் வேல்யூ பர் கிளிக். ஸோ இதை வந்து இப்போ நம்பராக பார்க்காம நம்ம வந்து சார்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம எந்த டேட்டா வந்து சார்ட்டாக பார்க்கணுமோ அந்த டேட்டா வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆட் அ சார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நமக்கு எந்த டைப் ஆஃப் சார்ட் வேணுமோ அந்த டைப் ஆஃப் சார்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெர்டிக்கல் பார் சார்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்ஸ் பை அக்கௌண்ட் பட்ஜெட் அமௌண்ட் ஸ்பெண்டுக்கு சார்ட் வந்திருக்கு. கிளிக்ஸுக்கு வந்துட்டு நமக்கு சார்ட் வேணும்னா திரும்ப ஆட் சார்ட் போகிறேன். கிளிக் கன்வர்ஷன் ரேட் பை ஆட் குரூப்னு ஒரு சார்ட் வந்து வந்திருக்கு. திரும்ப அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு ஆட் சார்ட்னு கொடுக்குறேன். வெர்டிக்கல் பார் சார்ட் கொடுக்குறேன். கன்வர்ஷன் வேல்யூ கிளிக் பை கேம்பெயின் அப்படிங்கிற இந்த சார்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சார்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து யாரு கூடயாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா கெட் ரிப்போர்ட் மேலே ஷேருன்ற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு கெட் ரிப்போர்ட் லிங்க்குன்னு கொடுங்க. இந்த லிங்க்கை வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோலையோ ரெஸ்யூம்லையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா இங்கே ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வியூ ஷேரிங் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ அது ரெஸ்ட்ரிக்டடுன்னு இருக்கு, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அன்லிஸ்டடுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ இந்த லிங்க்கை வச்சுருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த ரிப்போர்ட்டை வந்து பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்டுக்கு நான் வந்து நேம் கொடுக்கல, அன்டைட்டில் ரிப்போர்ட்டுன்னு இருக்கு. இந்த ரிப்போர்ட் வந்து டேட் ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணிட்டு கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து அக்டோபர் மாதம் நம்ம வந்து என்ன டேட்டா இருக்குன்றதை வந்து இங்கே பார்க்கலாம். அக்டோபர் 31st 2025 டு டிசம்பர் 19 2025 வந்து பார்த்தீங்கன்னா 2028 கிளிக்ஸ் வந்திருக்கு. கன்வர்ஷன் ரேட் வந்து 0.81, கன்வர்ஷன் வேல்யூ வந்து 5.57. அதே மாதிரி அது வந்து சார்ட்டும் வந்து இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு என்ன மாதிரி டேட்டா வந்து வேணுமோ அந்த மாதிரி டேட்டாக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து கூகுள் லிக்விட் ஸ்டுடியோ ஒரு டூல் மட்டும் கிடையாது, அது வந்து உங்கள் திறமையை இந்த உலகத்துக்கு காட்டுற ஒரு மொழி அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அதே மாதிரி இந்த கூகுள் லிக்விட் ஸ்டுடியோ டேஷ்போர்டை யூஸ் பண்ணி எப்படி ரெக்ரூட்டர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கில்ஸ் தான் வந்து உங்களோட கரியர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கூகுளோட லுக்கர் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டாவை வந்து வச்சு ஒரு டேஷ்போர்டையோ ஒரு ரிப்போர்ட்டையோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு லுக்கர் ஸ்டுடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து அதை கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா
யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து சைன் ஆஃப் பண்ணுவது விமலேஷ் கோபால்.